ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முஃமின்களில் சிறந்தவர் யாருன்னா, மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனோட இயல்பான சுபாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாஹ்வை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது, என்ன மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது, மக்கள் என்கிட்ட எல்லாருமே நல்லதா மட்டும் தான் நடக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதுல விழணும், நான் யாரோடையுமே கலக்க மாட்டேன், அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட இயல்பான மனிதனுடைய சுபாவங்கள் கொடூரமான சுபாவங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லவை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க, இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க, இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க, அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமை கொள்வார், வெறுப்பு கொள்வார். இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாஹ்விற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் சொல்றாரு, அபூ தர்தா, நான் மனிதர்களோடு இருக்கிற சில நேரம் முள்ளா இருக்கு, முள்ளில்லாத பூக்களை போன்று என்னுடைய வாழ்க்கை இருக்கு. அவர்களோடு இருக்கும்போது சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு, பூவே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க? சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது, சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது. மேலும் சொன்னாங்க, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க, நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க. நல்லா நடந்தா நடப்பேன், நல்லா நடக்கலையா அவ்வளவுதான், இருக்கக்கூடாது அப்படிங்கிற சுபாவங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க? மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டு நான் தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க. அபூ தர்தா சொன்னாங்க, அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நாங்க புரியுதா? தமிழ் சுத்த தமிழா இருக்கு, நிறைய பேர் புரியாது. அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதே அபூ தர்தா தான் இன்னொன்று சொன்னாங்க, மானம் என்பது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவனை இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோட ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சது. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அறிவுரை பாரு. ஒருவேளை நீ அவங்க உன் மேல அவதூறு சொல்லலை, ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது, அல்லது உன் மேல தவறுதல் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா உனக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான். அவர்கள் மூலமாக நீ தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை. பொறுமையோடு அல்லாஹ் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான். அல்லது அல்லாஹ் உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்தஸ்தை நீ விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க. இப்போ அபூ தர்தாவுடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீஸ் அடிப்படையில் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் தான். யார்? மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பரம ஏழைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பரம ஏழை இல்லை, அது இல்லாதவன் பரம ஏழை இல்லை. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான், அவன் மலைகளோட நன்மைகளை சுமந்து வருவான், ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும். அவங்க யார்? அவனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான், அவன் மீது அவதூறு சொல்லி இருப்பான், அவனை பற்றி பின்னால் அவனுடைய மானத்தை பங்கப்படுத்தி இருப்பான், அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான். அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும்? அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே அவன் தூக்கி வீசப்படுவான். நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வருபவன் தான் பரம ஏழை. அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும், நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்கள் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள், நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல்ல கடனா,
அவங்க பேசட்டும், அது உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னாங்க. அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்மளுடைய நாவுகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கணும். சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார், அவருடைய சஹாபியோட பேர் தெரியல, நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசு பிறரிடத்தில். ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது ஒரு தாய் தந்தை தான். நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற, நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற, நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற, நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற, உம்ராவை கொடுக்குற, ஹஜ்ஜை கொடுக்குற, செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற. அல்லாஹ் நீ பேசினதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான். அல்லாஹ் மொத்த தொழுகையை தூக்கி கொடுத்துருவான், மொத்த ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான், மொத்த உம்ராவை தூக்கி கொடுத்துருவான். அல்லாஹ்விடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அல்லாஹ்விடத்துல அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல எதுவும். அல்லாஹ்வுக்கு தேவை அவனுடைய ஈடு கிடைக்கணும். அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் மானம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை விட, இந்த வீட்டை விட, இந்த ஊரை விட ஒரு மீனுடைய மானம் மேலானதுதான் அரஃபாவுடைய நாள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மானம், அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் தொழுகையோ ஹஜ்ஜையோ ஜக்காத்தையோ ஏன் பார்க்க போறான்? அவனிடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அடிப்பில் அபூ தர்தா சொன்னாங்க, உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில், அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது. அதை குறித்து கவலைப்படாதே. உன் அல்லாஹ்விடத்துல விற்று நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். போன லா தஹ்சன்ல சொல்லியிருப்பேன், மனிதர்களிடத்திலே நாம பார்க்கிறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான். ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான், அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான். நமக்கு தெரியாத ஒன்று, அவன் அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான். எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான். ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல. அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறதை நம்ம விரும்ப மாட்டோம். பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம். இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டானா, அல்லது அவர் அதை பாவ மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. சரியா? நமக்கு என்ன, மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான் வெளிப்படை, அவ்வளவுதான். அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம், வேற எதை பத்தியும் நம்ம பேச மாட்டோம். அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும். அவன் அந்த பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும் தான் நம்முடைய பேச்சா இருக்கும். ஆனா அவர் தாடி இல்லாமவே அல்லாஹ் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம். அது அவருடைய இயல்மை என்ன, அவருடைய நிலைமை என்ன, ஏன் அவர் அதை செய்தார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும். நான் சஹாபாக்களுடைய பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவ மன்னிப்பு. அவர் அல்லாஹ் இடத்துல யாருன்னு நமக்கு தெரியாது, அவரை பத்தி பேசாதான். நான் ஒரு தோழர் மது குடிக்கிறார், தண்டனை கொடுக்கப்படுது. சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றார், நாய் அடி படுற மாதிரி அவர் பட்டுட்டு இருக்கிற, திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி சொன்னாங்க, லா தலஅனு, அவரை சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க. புரியுதா? சொல்ல விரும்பினது என்ன? உங்களுக்கு தெரியாது, அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும். அவர் அல்லாஹ்விடத்துல இந்த பாவம் அல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாது இல்ல. விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும். அந்த விபச்சாரம் செஞ்ச பெண், அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சொல்ற வரைக்கும். அது என்னைக்கு ஒரு நடந்த சம்பவம் தானே. ரசூலுல்லாஹ் அந்த விஷயத்தை சொன்னதுனால தானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கு அல்லாஹ் எத்தனையோ சொர்க்கத்தையும் அவனுடைய அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்தி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்கள பத்தி பேச முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா? பெரிய ஒரு இழி சொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு. என்ன இழி சொல்? நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும்னா விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்புச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி சபைக்கு போய் அபூபக்கர் வீட்டில் இருக்கிறாங்க, தந்தைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீ ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள், அல்லாஹ் மன்னிப்பான்னு. ஏத்துக்க முடியுமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா? ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி, ஒரு வேளை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடிக்கொள், நீ செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். நான் ஆயிஷா ஏத்துக்கவே முடியல, அந்த வார்த்தையை ஏத்துக்கவே முடியல. அதான் சொல்லாட்ட பேசல அவங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க.
அல்லாஹ் அவங்களை பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா. நபி யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். எனக்கு அல்லாஹ் எனக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அபு யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன். யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன்னு பொறுமையா இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல, குதர்க்கம் பண்ணல. நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல. என்ன ஏன் நீ இப்படி பேசுறீங்கன்னு ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கவே இல்லை. அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்க யாரு அல்லாஹ் முடிவு செய்யறதுக்கு? பாம்பு இல்ல, நீங்க யார் முடிவு செய்யறதுக்கு? அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டாங்க. அல்லாஹ் வசனம் இறக்குனா அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி, குர்ஆன் எடுக்கிறேன், இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், அது உங்களுக்கு எந்த தீமையும் கிடையாது. ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்லாஹ் உங்களுக்கு தீயது கொடுக்க போறது இல்லை. நீங்க செஞ்ச பாவத்தையோ நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லாஹ் அவருடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்லை. இவன் உன்னை பேசுறான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்லை. அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீங்க ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, அது செய்யலையான்னு சொல்லி அல்லாஹ் அதை பத்தி கேட்க போறது இல்லை. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு தான் நலவு. ஏன் நலவு? அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்லை, நலவு நினைக்கக்கூடியவங்க இல்லை. இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மனிதர்களுடைய இயல்பு அது. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லாஹ் யாருன்னு. உங்க உடன் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம், உங்க கூட பிறந்த தம்பி பேசலாம், மனைவி பேசலாம், உங்க குழந்தைகள் பேசலாம், உங்களோட தாய் தந்தை கூட பேசலாம். உங்களுக்கு அது புரிய வைக்கும், இதான் யதார்த்தம், இதான் வாழ்க்கை, உங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் தீர்வு. உலகத்துல எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான். மனிதனா பிறந்தவனே குறைவுபட்டவன் தான் இதுல. பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம், அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்றுதான் தீருவாங்க அந்த பேசுனதுனால. வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அஸீம், யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்துல, ஆயிஷா ரலியல்லாஹு கூடிய விஷயத்துல அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான். லவ்லா இத் சமிஅ்துமூஹு ظنல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன். இதுக்கெல்லாம் தஃப்சீர் சொல்றதுக்கெல்லாம் எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல. ஒரு முஃமினான ஆண் மேல ஒரு முஃமினான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது, அல்லது முஃமினானவர்கள் மேல சொல்லப்படும் போது, முஃமினாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லியிருக்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு தான் நீங்க நலவை விரும்பி இருக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்கணும். பி அன்ஃபுஸிஹிம் கைரன், தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஒரு முஃமின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதே தான் அவன் பிறருக்கும் விரும்புவான். புரியுதா? அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல. என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களை சொல்றான். வலவுலா இது சமிஅ்துமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? அவர் செஞ்ச பாவம் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும்? நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? இத்தலக்கௌனஹு பிஅல்சினதிக்கும் வதகூலூன பிஅஃவாஹிக்கும் அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது. ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாத சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம, எந்த ஞானமும் இல்லாம, தஹ்சபூனஹு ஹய்யினன், ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறத? வஹுவ இன்தல்லாஹி அஸீம், அல்லாஹ்விடத்தில் அது மகத்தானது. நான் எப்போ சொல்றதா, ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார்? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார். பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தானே ஒப்படைச்சவர் யாராகுவார்? அவருடைய பாவ மன்னிப்பு அவருக்கு கிடைக்குதா இல்லை நமக்கு தெரியாது. ஆனா அவர் அதுல இருந்து விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும்.
அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ்வுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் செய்வார்? அல்லாஹ்வோடு. வதஹ்சபூனஹு ஹய்யினன், ஒரு இறைநம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமா எண்ணிக்கிட்டீங்களா? இல்ல. ஓஹோ இன்தல்லாஹி அஸீம், அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான காரியம். யஇதுகுமுல்லாஹ் அன் தஊது லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் உண்மையாகவே முஃமின்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள். ஒருபோதும், அபதன், ஒருபோதும் போயிடாதீங்கிறான். இதோ விட்டுட்டு அடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லு. அபதன், ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவை விரும்புவீர்களோ அது போல முஃமின்களுக்கும் நலவை விரும்புங்க. நீங்க ஒரு பாவம் செய்றீங்க, வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க, அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க. நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா, சின்ன பாவமா, பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது. இந்த பாவம் அல்லாஹ்வுக்கு செய்யப்படுறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் நமக்கு குர்ஆன்ல அறிவுரையா நமக்கு கொண்டு வரான். சரியா? அதனால இத மாதிரி காரியங்களை ஒரு முஃமின் கேட்கும்போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது, உடைக்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொன்னதுதான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகும் மினஸ் சாஜிதீன். நபியே, இவங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். அல்லாஹ்விடத்துல சுஜூதுல விழுந்துருங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அல்லாஹ்வை தொடர்ச்சியா வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும். ஒரு தவறு செய்றீங்க, தவறுலேருந்து திருந்துட்டீங்க, மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, அதோட உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது இல்லை அந்த தவறோட. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுலேருந்து விலகி நீங்கள் போகிறதுக்கு உங்களை அவகாசம் அல்லாஹ் கொடுத்துருக்கான். மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்க இன்னைக்கு உங்களோட இருப்பாங்க, நாளைக்கு உங்களோட இருக்க போகிறது இல்லை. இந்த மனிதர்கள் நீங்கள் மௌத்தாகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீ மௌத்தாகிட்டீங்கன்னா ஒரு 3 நாளில் மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரியா? உங்கள் மனைவி எல்லாம், உங்களுடைய குழந்தை எல்லாம், உங்களுடைய பெற்றோர் எல்லாம் யாராக இருந்தாலும் ஒரு 10 நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா? அல்லது என்னைக்காவது உங்கள் பிறந்த நாள் வரும்போதோ, உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதோ, அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஒரு 30 வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி தான். ஒரு 100 வருஷம் போயிருச்சுன்னா நீங்கள் வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 வருஷம் போயிடுச்சுன்னா நீங்கள் யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது. போன 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க நமக்கு தெரியுமா? யார் பாவம் செஞ்சா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பாங்க ஏதாவது தெரியுமா? நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா? யாராவது பற்றி எதுவுமே தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பற்றி பேசவே மாட்டாங்க. இங்கே 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பற்றி பேச மாட்டாங்க. அவ்வளோ பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதனால் நீங்கள் மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நெருக்காதீங்க. அல்லாஹ்விட்ட ஒப்படைச்சிருங்க, அமைதியாக இருந்துருங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான் அவனிடத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா. சரியா? இது மாதிரி காலம் உலகத்தில் எல்லாருக்கும் வரும். அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும். இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க, மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும், மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும். மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான், முன்னாடி எப்படி நடந்துப்பான், அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும், உங்களுக்கு நலவு விரும்புவானா இல்லையா, உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா, இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். இப்போ எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா? எதுக்கு இந்த வாழ்க்கை? எதுக்கு இந்த மனிதர்களுக்காக, இந்த மனிதர்களோட நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். அப்போ இந்த குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், எங்க நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடு தான், உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், எங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துரு அல்லான்னு கேட்டா போதும். அல்லாஹ் நான் இயலாதவன், என்னிடத்துல வந்துரு, உன்னிடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே நான் உன்னை அழைக்கிறையா அல்லாஹ், உன்னிடத்துல வர்றையா அல்லான்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொல்ல வேணாம், மனசுல நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான்.
நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும். இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல. இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க. இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான். இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும். என்ன அல்லாஹ் அங்கீகரிச்சா போதும், அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் வாழவே ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும். அங்கீகாரம் அல்லாட்ட தான், அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ, நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன், நீ மன்னிச்சிரு. அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிடுறான்னு சொல்றேன். அவ்வளவுதான் முடியும் என்னால. அவன் கல்பை திறந்து என்னை மன்னிக்க வைக்க முடியாது. எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் மன்னிப்பு, மனம் திருந்தி அவரிடத்துலயும் மன்னிப்பு கேட்டேன், அவருக்கு நான் அநீதம் செய்திருந்தால். அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், என்னை ஏற்றுக்கொள் எல்லாம் தான் சொல்றேன். நீங்க சொன்னா போதும். அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே லா தஹ்சன். இதற்குரிய கவலைகள் எதற்கும் நமக்கு தேவையில்லை. ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.